புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பழமை வாய்ந்த ஐயப்பன் கோவில் உள்ளது. இந்த கோவிலிலிருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் ஆண்டுதோறும் கேரள மாநிலம் சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதமிருந்து செல்வது வழக்கமாகும். இந்த ஆண்டு ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவு மாலை அணிந்து விரதம் இருக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று ஆலங்குடி பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்ற ஐயப்ப பக்தர் 7ஆம் ஆண்டு பாத யாத்திரையாக ஆலங்குடி ஐயப்பன் கோவிலிலிருந்து இருமுடி கட்டிக்கொண்டு கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலை நோக்கி செல்கிறார். இதில் பாத யாத்திரையாக சாலையில் நடந்து செல்லும் போது வழியில் உள்ள பொதுமக்கள் ஐயப்ப பக்தரிடம் ஆசி பெற்று செல்கிறார்கள். பின்னர் பாத யாத்திரையாக செல்லும் அந்த ஐயப்ப பக்தர் கூறியதாவது, நான் கடந்த 6 ஆண்டுகளாக ஆலங்குடி ஐயப்பன் கோவிலிலிருந்து பாத யாத்திரையாக கேரள மாநிலம் சபரிமலை நோக்கி சென்று வருகிறேன். முதல் வருடம் எனக்கு குழந்தை வரம் வேண்டி பாத யாத்திரையாக சென்றபோது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நான் பாத யாத்திரை சென்று ஐயப்பனை தரிசித்து வந்தேன். அடுத்த வருடம் எனக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். அதன் பலனாக நான் வருடந்தோறும் சபரிமலைக்கு பாத யாத்திரையாக சென்று வருகிறேன். இந்த வருடம் உலக மக்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டியும், குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும், சமீபத்தில் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் நலம் பெற வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும் பாத யாத்திரையாக செல்வதாக கூறினார். இன்று செல்லும் அவர் தொடர்ந்து நடைபயணமாக சென்று வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி சபரிமலையில் ஐயப்பனை தரிசிக்க இருக்கிறார். Hi Alanguni friends, subscribe News 55 channel to know all Alanguni and surrounding news through this channel. எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும், பட் Alanguni news நிறைய தெரியும் because News 55 channel subscribe பண்ணிருக்கேன். நீங்க பண்ணுங்க News 55 channel subscribe பண்ணுங்க. Thank you so much.